அப்பாடா ஒரு வழியாக கடைக்கு வந்தாச்சு. இங்கே இன்னும் சம்மந்தி அம்மாவையும் என் மருமவளையும் காணும். பார்த்து ரொம்ப நாளாகுது. புள்ள என்ன பண்ணுறாளோ தெரியல, கண்ணிலே இருக்குது. சரி வந்தானா பார்க்கலான்னு பார்த்தா இங்கே இன்னும் ஆளை காணும். உங்ககிட்ட தான் சொன்னாலப்பா? இல்லம்மா, நான் ஃபோனே பேசுறது இல்லையே, எனக்கு எப்படி தெரியும்? நீங்க சொன்னீங்கன்னு கூட வந்தேன். வந்துருவாங்க, வர டைம் தானே. வர டைமா? உனக்கு எப்படிப்பா தெரியும்? இல்லம்மா, நீங்க தானே இப்போ வந்துருவாங்கன்னு சொன்னீங்க, அதை வச்சு தான் சொன்னேன். சரிம்மா, என்ன வாங்க போறீங்க? என்னப்பா, நிச்சயதார்த்தத்துக்கு ஒரு saree எடுக்கணும். அப்புறம் நகை ஏதாவது நம்ம போடணும்ல, அதுக்கு ஏதாவது நகை பார்க்கலான் இருக்கேன். ரொம்பலாம் செலவு பண்ண வேணாமா, சும்மா நார்மலா எல்லாம் செலவு பண்ணிக்கலாம். ஏன்ப்பா அப்படி சொல்கிற? கையில் காசு இல்லையே என்ன? அப்படிலாம் இல்லை, இன்னும் அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு வரவே இல்லை. அப்புறம் நீங்க அப்படி இப்படின்னு செலவுன்னு சொன்னா என்ன பண்றது, அதுக்கு தான் சொன்னேன். கம்முன்னு இருப்பா பிரபு. அந்த பொண்ணு ஒரே பொண்ணு, அதுவும் இல்லாமல் இதில் பேங்கில் வேலை செய்யுது. ரொம்ப நல்ல பொண்ணு. அந்த பொண்ணுக்கு செய்கிறதுல என்ன இருக்குது? நான் அப்படி சொன்னாதானே நீங்க அதிக ரேட்டு போட்டு எடுப்பீங்க. அப்படியாம்மா, சரிம்மா, உங்க விருப்பம். தம்பி பிரபு, உனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்குல்ல? எனக்கு வீட்டில் இருக்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கனால நீ பிடிச்சிருக்குன்னு சொல்லலைல்ல. எதாக இருந்தாலும் உண்மையை இப்பயே சொல்லிடுப்பா, அப்புறம் நாளைக்கு எதுவும் பிரச்சனை வரக்கூடாதுல்ல. ஏமா இப்படி கேட்குறீங்க திடீர்னு? உங்களுக்கு அப்பாவுக்குலாம் ஓகேனா எனக்கு ஓகே தாம்மா. நானாப்பா அவங்க கூட இருந்து வாழ போகிறேன்? நீ தானே வாழ போகிற. நீ சொல்லு, உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? எனக்கு பிடிக்காமையா? நான் டெய்லியும் போய் பார்த்துட்டு சுற்றிட்டு வரேன். எனக்கு பிடிச்சிருக்குமா. சரி சரிப்பா, வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். வர டைம் ஆயிடுச்சு. இதோ சம்மந்தி அம்மா வந்துட்டாங்க. சம்மந்தி அம்மா வாங்க வாங்க. அத்தை வாங்க வாங்க. சம்மந்தி அம்மா எங்கே என் மருமவளை காணும்? வணக்கம் சம்மந்தி அம்மா. வணக்கம் தம்பி. பாப்பா அதை ஸ்கூட்டி நிறுத்திட்டு வரேன்ட்டு சொன்னான். அதான் நான் முன்னாடி வந்தேன். நீங்கள் வந்துட்டீங்களோ என்னமோ தெரியலையேன்னு பார்க்கலான்னு வந்தேன். வந்து ரொம்ப நேரம் ஆகுதாம்மா? அப்படியா? நம்ம ஸ்கூட்டி நட்டு போயிருக்கா. அங்கே போய் ஒரு அட்டனன்ஸ் போட்டு வந்துருவோமா? வேணாம், அம்மா இருக்காங்க, கொஞ்சம் அடக்கி வாசிப்போம். சம்மந்தி அம்மா நீங்கள் வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சா? இல்லைம்மா, இப்போ தான் நாங்கள் வந்து ஒரு 10 நிமிஷம் தான் ஆகுது. ரொம்ப நேரம்லாம் இல்லை. ரொம்ப நேரம் ஆகிற மாதிரி இருந்தால் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஃபோன் பண்ணியிருப்பேன். எப்படியும் வந்துடுவீங்கன்னு சொல்லி தான் நான் ஃபோன் பண்ணாமல் இருந்தேன். சரி சரிம்மா. எங்கே சம்மந்தி ஐயா யாரையுமே காணும்? இல்லை, அவருக்கு கொஞ்சம் அர்ஜென்ட் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவர் போயிருக்காரு. சரி, கல்யாண சாரி அந்த மாதிரி இருந்தால் வரலாம். இப்போ நிச்சயதார்த்தத்துக்கு தானே எடுக்க போகிறீங்க, நீங்கள் 2 பேரும் போயிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொன்னார். இங்கேயும் சம்மந்தி ஐயாவை காண மாட்டேக்கு. அவர் பாப்பாவுக்கு இன்றைக்கி என்னமோ காலேஜில் ஒரு எக்ஸாமு, சீக்கிரமாக வரணும்னு சொன்னனால அவளை கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. நீங்கள் போய் எடுங்க, நான் வந்துடுறேன்னு சொல்லியிருக்காரு. என்ன பண்ணுவாருன்னு தெரியல. ஓ அப்படிங்களா? சரி சரி. சம்மந்தி உங்கள் மருமக வந்துட்டா பாருங்க. நம்ம ஆள் வந்துருச்சு. என்ன சேரியில கலக்குதே பார்க்கறதுக்கு. வணக்கம் ஆண்டி. வணக்கம் வணக்கம்டா. வாடா என் செல்லமே, அன்னைக்கு பார்த்தேன், இன்னைக்கு தான் பார்க்குறேன். நல்லா இருக்கியம்மா? வேலையெல்லாம் எப்படி போகுது? நீ தொந்தரவு ஏதாவது பண்ணிட்டேனா நான்? இல்லை இல்லை ஆண்டி, நீங்கள் என்ன தொந்தரவு பண்ணுறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் ஆஃபீஸ்க்கு லீவ்லாம் போட்டுட்டு தான் வந்தேன். டைம் ஆகுதுமா, இங்கே என்ன பேசிட்டு இருந்தா எப்படி? வாங்க உள்ள போகலாம். சாரி எடுக்கணும், நான் நகை எடுக்கணும். சரி சரி, வா உள்ளே போகலாம். நீ எதுவும் நினச்சிக்காதம்மா. அவன் கொஞ்சம் டைம்லாம் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுறவன், அதான் அப்படி பண்ணிகிட்டு இருக்கான். யார், உங்கள் பையனா? சரி சரி. சரி ஆண்டி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தம்பி பிரபு, ஏப்பா இங்கே நிற்கிற? வா இங்கே. இல்லம்மா, நீங்க பாருங்க, சாரி விஷயத்தெல்லாம் நான் என்ன போய் பார்க்க போறேன். நீங்க பார்த்து எடுத்துட்டு வாங்க. சரியான ஆளாக இருப்பான் நாட்டுக்கு. அப்படியே அவங்க அம்மா வந்திருக்காங்க, ரொம்ப ஓவராக தான் நடிச்சிட்டு இருக்கான். இருக்கட்டும் வச்சுக்கிறேன். ஐயோ, ரம்யா வேற ஒரு மாதிரி பார்க்குறாளே, என்ன சொல்லி சமாளிக்கிறதோ தெரியல. சரி, சமாளிப்போம். வாங்க வாங்க. வணக்கம் மேடம். என்ன பார்க்குறீங்க? ஏமா, நல்ல பட்டு சாரியா எடுத்து போடுங்க, கல்யாண சாரி. ஓகே மேடம். எந்த ரேட்டில் பார்க்குறீங்க? ஒரு 40-50ஆயிரத்துக்கு எடுத்து போடுங்க. ஆண்டி, அவ்வளோ காசுக்கெலாம் எதுக்கு? சிம்பிளாக எடுத்துக்கலாம் ஆண்டி, ஒரு 10,000 ரூபாய்க்குள்ளார. எங்க அம்மா எடுத்து கொடுத்தாலும் இவ சும்மா இருக்க மாட்டாள் அடுக்கு. அப்படி இல்லைம்மா மருமகளே, என் வீட்டில் நடக்கிற ஃபஸ்ட்டு விசேஷம், அதுவும் என் பையனுக்கு கல்யாணம். சும்மா இது பண்ண முடியுமா? நீ அமைதியாக இரு, நாங்கள் எடுத்து கொடுக்குறத நீ கட்டிக்கணும், அவ்வளோதான். மேடம் பாருங்கள், நீங்கள் சொன்ன ரேட்டில் எல்லாம் எடுத்து போட்டுட்டேன். எது உங்களுக்கு செட் ஆகுதுன்னு பாருங்கள். ரம்யா, உனக்கு எது பிடிச்சிருக்குன்னு பாருமா. சம்மந்தி நீங்களும் பாருங்கள். ஓகே ஆண்டி, பார்க்குறேன். சரி சம்மந்தி அம்மா. ரம்யா, என்ன உன் மாமியார் இவ்வளோ ரேட்டில் போட்டு எடுக்கிறாங்க? உன் முன்னாடி தானே சொன்னேன், அவங்க கேட்கல, நான் என்ன பண்ணுறது? நம்ம ஆளுக்கு எப்படி சிக்னல் கொடுக்கறது இங்க இருந்து? சரி, எப்படியா தோல்ல போட்டு பார்க்கும்போது நம்மள்ட்ட கேட்பா. அவர்கிட்ட கேட்கலாமா வேணாமா? சரி, பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. இந்த எல்லோ கலர் சாரி என் ஆளுக்கு சூப்பராக இருக்கும், எடுத்தானா செம்மையாக இருக்கும். என்ன சொல்கிறாலும் தெரியலையே. எல்லோ சாரி எனக்கு பிடிச்சிருக்கு, சொல்லி பார்க்கலாம் ஆண்டி கிட்ட. ஆண்டி, எனக்கு அந்த எல்லோ கலர் சாரி பிடிச்சிருக்கு ஆண்டி. எதுமா அந்த எல்லோ கலரா? நல்லா இருக்குமா. டேய் பிரபு, இங்கே பாரு, அந்த எல்லோ கலர் சாரி ரம்யாவுக்கு பிடிச்சிருக்கான். உனக்கு பிடிச்சிருக்கா? என்ன நம்ம மனசுல நினைச்சதான் எடுக்கிறாங்க.
ரம்யா கேமரா அவ்வளோ லவ். அம்மா நல்லா இருக்குமா. நம்மள ஒரு வார்த்தை ரம்யா கேட்கவே இல்லை போறேன், கண்ணை கூட காட்டல. சரியானவ. ஏமா அந்த எல்லோ கலர் சாரியை பேக் பண்ணிடுங்க. எப்படி பார்க்குறாரு பாரு கேட்கலன்னு. பார்க்கட்டும் பார்க்கட்டும். ஓகேங்க மேடம். அச்சோ ஆன்ட்டி, நம்ம அதோட ரேட் என்னன்னு கேட்காமே எடுத்துட்டோமே. ஏமா அதோட ரேட் என்ன? மேம் இந்த புடவையோட விலை 60,000 ரூபா. 60,000மா? சிச்சு வேண்டாம் வேண்டாம். ரம்யா சும்மா இரு. ஏமா அதை இங்கே கொண்டு வாங்க. ஆன்ட்டி எதுக்கு ஆன்ட்டி இவ்வளோ ரேட்டு? நான் முன்னையே சொல்லிட்டேன் அமைதியாக இருன்னு சொல்லிட்டு. வா பில் போட்டு அடுத்தது நகை கடைக்கு போகணும். ஆன்ட்டி நான் வீட்டுக்கு கிளம்புறேன் ஆன்ட்டி. அதான் சாரி வாங்கிட்டேன். நகை நீங்கள் என்ன உங்களுக்கு தானே எடுக்க போகிறீங்க. நான் வீட்டுக்கு கிளம்புறேன் ஆன்ட்டி. ஏம்மா நீ வேற காமெடி பண்ணிட்டு இருக்க. நகை உனக்கு தான். வா போலாமா? இவனுக்கு இதை தவிர வேற ஒன்றுமே தெரியாது. போகலாமா வரலாமான்னு. வாடா போகலாம். என் ஆள் அப்படியே சாரியோட ரேட்ல அசந்து போய் நின்ட்டாளாட்டுக்கு. இந்த நகை எடுக்க போற கடையில என்ன நடக்க போதோ அங்க அப்படி நிக்க போறாலும் தெரியல. வணக்கம் வணக்கம், வாங்குவோம் வாங்குவோம். வரோம். லேட்டக்ஸ் கலெக்ஷன்லாம் எடுத்து போடுங்க. எத்தனை பவுன்லம்மா பாக்குறீங்க? வளையல் ஒரு 2 பவுனு, நெக்லஸ் ஒரு 3 பவுனு. அது மட்டும் இப்போதைக்கு காட்டுங்க. 5 பவுனாமா? சரி இருங்க எடுத்து போடுறேன். அம்மா அப்படியே அங்க பாருங்க, உங்க கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் அந்த செட்டு தான். எது வேணும்னு சொல்லுங்க, எடுத்து காட்டுறேன். ரம்யா எது பிடிச்சிருக்குன்னு பாருமா. ஆன்ட்டி எதுக்கு ஆன்ட்டி இந்த வேலையெல்லாம்? சொல்கிறத கேளேன். அந்த ஃபர்ஸ்ட் ரோவில் ஃபர்ஸ்ட்டாக இருக்குல்ல, அதே பேக் பண்ணிடுங்க. இது அதுவா? சூப்பராக இருக்குமா? ஓகேம்மா, பேக் பண்ணி தரேன். சரி வந்த வேலை முடிஞ்சிருச்சு, கிளம்பலாம். பிரபு போகலாமா? போலாமா. ரம்யா வா வா வா. எது ரம்யாவா? யார் நீங்கள் சார்? நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியலையே. யார் ரம்யா இந்த மாதிரி பேசுற? இல்லை புடவை கடைக்கு வந்தீங்க, நகை கடைக்கு வந்தீங்க, என்னமோ ஊமை மாதிரியே நின்றுட்டு இருந்தீங்க. ஏன் உங்கள் அம்மா இருந்தால் இந்த அளவுக்கு இருப்பீங்களா? அப்போ ஃபர்ஸ்ட்லேருந்தே நீங்கள் அப்படியே இருந்திருக்கணும். அம்மா முன்னாடி நான் அந்த மாதிரி சொல்லி பழகிட்டேன். அப்புறம் அம்மா முன்னாடி வந்து உங்ககிட்ட நின்று பேசிட்டு இருக்க முடியுமா சொல்லு? அதான் சார், ஏன் இப்போ மட்டும் ஃபோன் பண்ணி வர சொன்னீங்க? நான் வரலன்னு தானே சொன்னேன். வான்னு அவ்வளோ தொந்தரவு பண்ணுறீங்க. நீ என்னாச்சு ரம்யா, யார்கிட்டயும் பேசுற மாதிரி பேசுற? இல்லை இது சரிப்பட்டு வராதுன்னு நினைக்கிறேன். இப்பயே என்னமோ இப்படி பயப்படுறீங்க. ஒழுங்கா உண்மையை சொல்லிடுங்க, இல்லைன்னா என்னை விட்டுருங்க. எது விட்டுறவா? எங்க விட்டணும்? உங்களுக்கும் எனக்கும் செட் ஆகாதுன்னு சொல்கிறேன். கல்யாணமே வேணான்னு சொல்கிறேன். இந்த சின்ன விஷயத்துக்கு கல்யாணம் வேணாம்னு சொல்ற? நான் இல்லாம நீ வாழ்ந்துருவியா? ஏன் அதெல்லாம் வாழ்ந்துருவானே. நான் என்ன ஃபர்ஸ்ட்லேருந்தே உங்களை லவ் பண்ணிகிட்டே இருந்தேனா? எங்கள் வீட்டில் மாப்பிள்ளை பார்த்தாங்க, அப்போ தான் நீங்கள் வந்தீங்க. சரி பிடிச்சிருந்துச்சின்னு பேசினேன். வேணான்னு சொன்னால் வேணான்னு விட்டுற வேண்டியதான். வேற என்ன பண்ண முடியும்? என்ன ரம்யா இப்படி பேசுற? அப்படிதான் பிரபு பேசுவேன். சரி நீ ரொம்ப கோவமா இருக்கியாட்டுக்கு. நான் போறேன். போங்க, எனக்கு என்ன? கடைக்கு வந்து யாரும் எவ்வளோ மாதிரி தான் இருந்தீங்க. இப்போ மட்டும் என்ன? போங்க. போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கிஸ் குட்டினா நான் போயிடுவேன். எது கிஸ்ஸா? உங்களுக்குலாம் அறிவுங்கிறதே கொஞ்சம் கூட இல்லையா? இவ்வளோ திட்டுற மறுபடியும் கிஸ் இது அது இதுன்னு கேட்டுட்டு இருக்கீங்க. ஓடிடுங்க மரியாதையா. நீ கொடுக்கலன்னா என்ன, நான் கொடுக்குறேன். உங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இந்த மாதிரி பண்ணுறது தான் உங்களுக்கு வேலையே. சே, சரியான ஆள் தான் நீங்கள். இன்னைக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா? நீங்கள் என் பக்கமே திரும்பாமல் ஒரு மாதிரியாக இருக்கும். அதனால தான் கோவத்தில் இந்த மாதிரிலாம் பேசிட்டேன். சாரி ரம்யா, அம்மா கிட்ட வேற அந்த மாதிரி சொல்லி வச்சிருந்தேன். அப்புறம் திடீர்னு வந்து பக்கத்தில் க்ளோஸாக நின்று பேசிட்டு இருந்தா அப்புறம் அம்மா என்கிட்ட போய் தான் இவன் சொல்கிறான்னு நினச்சிக்குவாங்கல்ல, அதனால தான். சரி ஓகே பரவாயில்ல.